வணக்கம். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 மேக்ஸில் வந்து ரீசெண்டாக இது வரைக்கும் நடந்த என்டிபிசி ஜேஇ குரூப் டி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் என்னென்ன டாபிக் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ என்டிபிசி எக்ஸாமில் மேக்ஸோட கொஸ்டின்ஸ் டயர் 1ல் 30 கொஸ்டின்ஸு, டயர் 2ல் 35 கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2019 வந்து 25 கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு, டயர் 2ல் 30 கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அர்த்தமெட்டிக், அட்வான்ஸ் ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஸோ நான் டாபிக்ஸை வந்து சொல்கிறேன், அப்படி அந்த டாப்பிக்கை எப்படி படிக்கலான்றதையும் நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இது வந்து பியூர்லி ஃபார் பிகினர்ஸ். ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சியோ ரயில்வேயோ படிச்சுட்டு இருந்தீங்க, இந்த டாபிக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஜஸ்ட் ரிவிஷன் அண்டு டெஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ அர்த்தமெட்டிக்கில் ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டத்தில் டிவிஷனல் ஃப்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிஷனல் ஃப்ராக்ஷன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வேணால் பார்க்கலாம். 1/4 1/5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொண்டு வர மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் வேணால் சொல்கிறேன். இப்போ 7/9 6/7 இதில் வந்து எந்த ஃப்ராக்ஷன் வந்து லார்ஜஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது வந்து டிவிஷனல் ஃப்ராக்ஷன். சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்றது வந்து a/b இன்ட்டு a/c. ஸோ இப்போ இது வந்து கீழே கீழே இருக்க பேஸ் காமனாக இருந்துச்சுன்னா ரெண்டு பவரையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும், போர்டு மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி போடுவாங்க. LCM HCF ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வரோம். இதெல்லாமே நம்பர் சிஸ்டத்தில் தான் வரும். ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான டாபிக்ஸ் 2, பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன். நீங்கள் அர்த்தமெட்டிக் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பர்சன்டேஜையும் ரேஷியோ ப்ரொபோர்ஷனையும் படிச்சுக்கோங்க. அதோட இதில் இருக்க ஷார்ட்கட்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எங்களுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். அதனால் வந்து பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்பும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக படிக்கிறீங்களோ அதை பொறுத்து அதுக்கு அடுத்து வர எல்லா டாபிக்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பு, அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, நெக்ஸ்ட் வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன், பைப்ஸ் அண்ட் சிஸ்டான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏஜஸ், ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் என்னடா புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் கண்டிப்பாக படிச்சிருப்போம். நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்கூலில் படிக்கிறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், அதோட ரிலேட்டடான ட்ரெயின், போட்ஸு, இது எல்லாமே அர்த்தமெட்டிக். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நான் இன்னொரு தடவை ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து அர்த்தமெட்டிக்கில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கட்டாயம் படிச்சிருக்கணும். இதிலிருந்து தான் கொஷின் வரப்போகுது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா 90% கொஷின்ஸ் இந்த டாபிக்ஸ்லேருந்து அர்த்தமெட்டிக்லேருந்து வரும். அடுத்து அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸில் வந்து வழக்கம் போல் எஸ்எஸ்சி படிச்சிருந்தேன்னு அவங்களுக்கு தெரியும். ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. சில ஷிஃப்ட்டில் தான் வந்திருக்கு, எல்லா ஷிஃப்ட்லையும் இல்லை. இந்த அர்த்தமெட்டிக் அட்வான்ஸை போக என்ன கேட்பாங்க அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷன், டிஐன்னு நார்மலாக சொல்லுவாங்க, டிஐன்னு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி, மீன், மீடியன், மோட், இந்த மாதிரி சம்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான சம்ஸ் இதுவும் கேட்டிருக்காங்க. எப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு கொஷின் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மெயின்ஸ்லேயும் வரும், ப்ரிலிம்ஸ்லேயும் வரும். அதுதான் முக்கியம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியோ ரயில்வேயோ இதில் இருந்தால் கொஷின் வரும்னு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப பேசிக்கான விஷயம் இது. இப்போ இதெல்லாம் எங்கே படிக்கலான்றதை பார்ப்போம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் யூடியூப் சேனலு, அப்புறம் புக் லிஸ்ட், இது ரெண்டும் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் போகிறீங்க அப்படின்னா அங்கே கிளாஸ் எடுப்பாங்க. நீங்களாக செல்ஃப் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன யூடியூப் சேனலில் இந்த டாபிக் அடிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னு அடிச்சுட்டு ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் தமிழ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா சில வீடியோஸ் வரும். அதாவது பேசிக்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அந்த பேசிக்லேருந்து எடுக்கிறத அப்படியே வீடியோவாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ்னால் என்னென்னு தெரியும். பார்த்துட்டு பினாக்கல்னு ஒரு புக்கு சொல்லியிருப்பேன், பிஒய்யோட கம்பைலேஷன். அப்போ இல்லாட்டி கிரண் கூட வாங்கிக்கலாம், ஏதோ ஒன்று.
ரெண்டுமே பிஒய்க்கியோட கம்பைலேஷன் தான். ஸோ இதில் வந்து இருக்க சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் மேக்ஸு. கான்செப்ட் என்னென்னு பார்க்குறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. மறுபடியும் கான்செப்ட் புரியலைன்னா இன்னொரு தடவை பார்க்குறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, குவிஸ் போடுறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு மேக்ஸே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. மேபி நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இன்ஸ்டியூட்டோ யாரை ஃபாலோ பண்ணுறதுனோ அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துருங்க. சேர்ந்துட்டு உங்களை வந்து செல்ஃபாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து தன்னால் வராது, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் எதுவுமே வராதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். 10 சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் 7 சம் புரியும், 3 சம் புரியாது. ஸோ அந்த 3 சம் புரியாததை நம்ம திருப்பி பார்க்கணும். இது ஏன் புரியலை, இதெல்லாம் என்ன கான்செப்ட் வருது, புரியாட்டி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ உங்கள் மென்டாஸ்டையோ கேட்டு பாருங்கள். நிறையா டெலகிராம் சேனல்ஸ் இருக்குது, டெலகிராம் குரூப்ஸ் இருக்குது. உங்கள் டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணலாம். தமிழ்லேயே இப்போ நிறைய வந்துருச்சு, ஹிந்தியில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபோரம்ஸ்லாம் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ் கற்றுக்கணுன்னா கான்செப்ட் தெரியணும். கான்செப்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் பிஒய்க்யூ கொஷின்ஸ் எடுத்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் குவிஸ் போடுங்க. இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். குவிஸ் போட்டதுக்கப்புறம் அந்த குவிஸை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு எது வருது அப்படின்றத பார்த்து வர்றதை வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. வராத திருப்பி மறுபடியும் சைக்கிள் வந்து ஆரம்பிங்க. கான்செப்ட்டு பிஒய்க்யூ கொஷின் குவிஸ், கான்செப்ட்டு பிஒய்க்யூ கொஷின் குவிஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3 months இதை ப்ராப்பராக பண்ணிங்கனாலே மேக்ஸை வந்து அசால்ட்டாக இந்த 30 கொஷின் 35 கொஷின் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒரு சோர்ஸ் எடுங்க, 2 சோர்ஸ் எடுங்க, அதுக்கு மேலே போகாதீங்க. அதிகமாக எடுத்து வச்சுட்டு இதை பார்க்குறது அதை பார்க்குறதான்னு தெரியாமல் குழப்பறத விட ஜஸ்ட்டு சிம்பிளிஃபைடாக ஒரு யூடியூப் சேனலோ 2 யூடியூப் சேனலோ எடுத்துக்கிட்டு ஒரு புக்கு 2 புக்கு அவ்வளோதான். ஸோ கசகசன்னு எடுத்து பண்ணிகிட்டு கூடாது. அவன் எது வச்சுருக்கேன், இவன் அது வச்சுருக்கேன் நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் பிகினரா இல்லை ரிப்பீட்டரா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். NTPC எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை பார்த்து அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.